வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ ஒரு சின்ன வேலை முடிஞ்சுது. என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து 2-3 குழாய் லீக் ஆகினே இருந்துச்சுங்க. வீட்டில் தண்ணி வந்து சொட்டு சொட்டாக டேப்பில் கீப்பில் ஒரு புக்கில் படித்தேன் நான். போயினே இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டான். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நோ ப்ரோக்கரை கூப்பிட்டு அந்த குழாயெல்லாம் சரி பண்ணோம். வீட்டில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி போயினே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு கஷ்டம் வரும். அது புக்கில் வாஸ்து புக்கில் படிச்சிருக்கேன். தண்ணி லீக் ஆகக்கூடாது, தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அது ஒரு புரோக்கரை கூப்பிட்டு நோ ப்ரோக்கர் கூப்பிட்டு சரி பண்ணியாச்சு. ஒரு 1500 கிட்ட ஆச்சு. 5 குழாம் லீக்கேஜ். சரி, அது விடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் உட்காந்தேன். மேக்கட் கோர்ஸ் மேட் கோட் குட். இப்போ வந்து வெளியே போகிற வேலை இருக்குது டி நகர். ஏன்னா பேரனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சில்லறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறாங்க. இந்த இடுப்பில் லேடிஸ் கட்டுவாங்க இல்லையா, பெல்ட்டை ஸ்டோன் வச்சு மாதிரி வரும். அது இங்கெல்லாம் தேடி பார்த்தேன், இங்கே இல்லை பக்கத்துலேயும். சரி, சரணாஸ் போடணும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் மருமகளும் போகலான்னு ரெடியானோம். எங்கள் ஒய்ஃபும் வரேன்ட்டாங்க. சரி, இப்போ அவங்களையும் கூட்டினேன். ஒரு பெல்ட்டுக்கு 3 பேர் போகிறோம். பெல்ட் வாங்க மட்டும்தான் போகிறோம். பெல்ட் வாங்க மட்டும்தான் போகிறோம். போன போகிற தான் என்னென்ன வாங்குறாங்க தெரில. சரி, இப்போது அவங்க குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, அப்போ நம்மளை டீ நகர் போயிட்டு அந்த பெல்ட் இடுப்பில் கட்ட லேடிஸ் பெல்ட் இருக்குது. எனக்கு ஒரு பெல்ட்டு வேணும். இப்போ நான் தூத்துக்குடி போகிறேன். வெள்ளிக்கிழமை நைட்டு அமுதவானம் விஜய் டிவி அமுதவானம் கூட ஒரு ப்ரோக்ராமுக்கோசரம் நம்ம கொஞ்சம் சில்லறை ஐட்டெலாம் வாங்கிட்டு டி நகர் பிரம்மாண்டமாய் பனகர் பார்க் எதிரில் அங்கே தான் போகலாம். வாங்குது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். டி நகர் நானும் மருமகளும் வரேன்னு சொன்னோம். உடனே எங்கள் ஒய்ஃப் நானும் வரேன்ட்டாங்க. டி நகர் போகிறதுன்னா சந்தோஷம்தான் இல்லையா? இவங்களை டி நகர் குழந்தை கூட இருக்கலாம்ல. இவங்க டி நகர்னா ஃபாரின் மாதிரி. இப்போது எங்கே வருன்னா டி நகர் வந்தோம் பர்ச்சேசிங்கு. சரி, அப்படியே பெருமாள் கோயில் புரட்டாசி மாதம் இல்லையா, அப்படியே பெருமாள் கோயில் போய்ட்டு இங்கே டி நகரில் திருப்பதி தேவஸ்தானம் ஒன்று இருக்குது. அங்கே காலியாக இருந்துச்சு பார்க்குறப்போ. ஆனால் கார் எடுத்தால பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டம். அங்கே விட்டு வந்தோம். வெங்கடேஷ் பெருமாள், இந்த வெங்கட் நாராயண ரோடு. இன்னும் கொஞ்சம் இன்னும் தெரில. இந்த கோயில் பார்த்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ஸோ கோயிலுண்ட வந்தாச்சு. காலியாக தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டமே இல்லை. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. புரட்டாசி மாதம் கரெக்டாக வரணும்னு நினச்சேன். சனிக்கிழமை நாங்கள் இந்த பக்கம் டிவியில் கூட காமிச்சாங்க. சரியான கூட்டம் இங்கே. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. என் பேரனை கூட்டம் தான் எல்லாம் கோயிலும் ஜாலியாக இருக்குல்ல. நான் சாமி நல்லா பார்த்தாச்சு. இங்கே மேலே வந்து ஸ்ரீ கிருஷ்ண தர்மா சனாதானம் இருக்கும், நல்லாயிருக்கும். எப்படி இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கோயில் வர்றது ஐடியாவே இல்லை. திடீர்னு பார்த்தோம், உள்ள ஒன்று தோணுச்சு, வந்தாச்சு. சூப்பராக சாமி பார்த்தாச்சு. பிரசாதம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயர் நிறைய கொடுத்தாரு. கரும்பு ஜூஸ் கேட்டாங்க. சரி, சேமாய் சே பூசி இக்கமண்ணா. ஓ, லெமன் ஜிஞ்சர் பியூர் கரும்பு ஜூஸும் இருக்குது. லெமன் போட்டுருக்கு. லெமன் எவ்வளோ பியூர்? பியூர் வந்து 25, லெமன் வந்து 30. 250 ml. 4 லிட்டர். ஸோ உடனே போட்டு வந்துடுவாங்க. இங்கே பக்கத்தில் திருப்பதி தேவஸ்தானம் பக்கத்துலேயே இருக்குது. இதில் ஐஸ் கூட போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் கூலிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தடவை தான் சக்கை வருது, அவ்வளோதான். ப்ளைனா லெமனா? ப்ளைன். இல்லை, அம்மா கொடுத்துரு. பில்லா சொல்லு. இது ப்ளைன். இப்போ லெமன்னா அதுவும் லெமன் போட்டுருங்கல்ல. ஒரு வாட்டி தான் போடுறாங்க, மறுபடியும் அதை அது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நம்ம இதில் வந்து ரோட்டில் வந்து மறுபடியும் பண்ணுவாங்கல்ல. வாங்க சாப்பிட்லாம். என் மரம் குழந்தை வச்சு சாப்பிடுங்க. வா, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது.
செம்மக்குள்ள நீ வேணுக்குள்ள அங்கட கல்ல மை மை அங்கட கல்ல மை மை ரவுண்டுக்கு 100 ரூபா வை ఒక పిల్ల பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் டூ வீலர் தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டூ வீலர் வந்து நிறைய இருக்குது. இன்னைக்கு காரில் வந்துட்டு எங்கே போனாங்க இவங்க ஆளை காணோம். கார் விட்டு வரதுல உள்ளே போயிட்டாங்களோ. அதுவும் நிற்கிறாங்க. குழந்தைக்கு தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். குழந்தைக்கு தூக்கம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாங்கிக்கிறியா மை மீரா மை கை ஹலஸ்க்கு நான் கொஞ்சம் சொல்லி விட்டுமா உஞ்சி சார் லைட் லைட் உங்க சார் கேமரா சார் லைட் ஏய் சார் லைட் சார் கேமரா லைட் ஓகே 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 ஆக்சுவலாக இங்கே வந்து ஐ டெஸ்ட் பண்ணாங்க. வாட்சி ஆப்டிகல்ஸ் இங்கே இருக்குது. ஏதோ இங்கே எடுக்கணுன்னாங்க. இங்கே வந்து ஐ டெஸ்டிங் இருக்குது. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து ஆப்டிகல்ஸ் 5th ஃப்ளோரில். இங்கே வந்து ஐ செக்அப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பண்ணுவாங்க. வெளியே போயிருக்காங்க. அதுக்குள்ளே எதனா ஒன்று பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. இங்கே சேமா ஸ்டோன்ஸோ சேனா இது ஆக்சுவலாக இதுதான் தேடின்னு வந்தோம். இங்கே இருக்கேன் இக்கா சாமி. இது எவ்வளோ மூலம் பாரு முதல்ல பாரு 240 rupees. 240 rupees. மாரி மேவரிக் வந்துடும். அச்சோ அஸ்கு தப்பு சொல்லியம்மா. நோ மேவரிக். அந்த இப்போ எடுத்தாங்கல்ல டேய் இவனை வச்சு சமாளிக்க முடியல. செல்ஃபோன் ஐட்டம்ஸ் ஏர்பட்ஸ் எல்லாம் இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாஸ் நான் இங்கே வாங்கியிருக்கேன். மேக்ஸ் எவ்வளோ திரும்ப இருக்கும். நம்ம தங்கச்சி அந்த கிளாஸ் எடுப்பேன் லாஸ்ட்டில் இருக்கிறது. நான் பிடிச்சிக்கிடு. அது எவ்வளோ இருக்கும் தெரியலையே. ஒர்ட்டாக இருக்கும். இதம்மா செம்மையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தெரியுங்களா விலை. இருங்க பிடிமா அவனை ஒரு செகண்டு தான் எதை பார்க்குறேன். அவங்க எடுத்துகிட்டு இருக்க பிடி விட்றாத. இங்கே பாருங்க நல்லா இருக்காண்டு கிளாஸு 140 இல்லை 496 ரூபா. ஆக்சுவலாக ஒரு கடியாரம் வாங்கியிருக்காங்க. ஒரு ட்ரே இல்லை காய்மா இல்லை நியூஸ் பேப்பர் தவறிய பில்லு கேமரா சார். ஏய் ரெடி ஓகே. இது எத்தனை ஃப்ளோர்மா 5வது மாடிக்கு வந்தாச்சு. என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அப்படியே பார்க்கலாம். எங்கே எங்கள் அம்மா எங்கே போகிறாங்க. இங்கே என்ன வாங்க வந்தான்னு தெரில. பார்க்கலாம். மம்மி கோசை சார். பாட்டி கோசை ஓய்ஜோட்டா பாட்டி தெரியல. பாட்டியா வயசா பாட்டி இங்கே வாங்க பாட்டி. இந்த பாட்டி வச்சா புடியோண்ணா சொல்லு ஜெயலலிதா தனி ஏய் மாதிரி இங்கே சார் செங்க மான் ఏ బొమ్మల మిక్కీ మౌస్ ఫుల్ బొమ్మ సా మరి ఏయ్ బొమ్మ సాయా యాన బొమ్మ సా యాన వెరీ గుడ్ காயல்ல ஆக்சுவலாக நான் இது பேர் நம்ம ஆக்சுவலாக தெரியல தெரியாது. மாண்ட்ரி how much rate sir का 596 super का समय हे मैं पजिया उम्मा गिरी उम्मा ಹೆಚ್ಚು ಟಾಟಾ பொம்மை சார். ஏய் புட்டி வாங்கம்மா நீங்கள் போங்க. சேம் அனிமல்ஸு கரெக்ட் எல்லஸ்
இதை தான் தேடிட்டு இருக்காங்க ஒரு நேரம். இந்த கார்டு இக்காசா மூலு இது எவ்வளவு? எவ்வளோது ரேட் போடலையா அதில்? வேறு 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 ಕಳ್ಳ ಕಳ್ಳ ಸೂಪರ್ ಕಾ ಸರ್ ಎಷ್ಟು ಸರ್ ಅನಿಮಲ್ಸು ಪುಲಿ ಟೈಗರ್ ಗುಡ್ ಮೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಕಳ್ಳ ಜುಕ್ಕು ಅನಿಮಲ್ಸು ಇನ್ಸೆಕ್ಟ್ಸ್ ರೈ இல்ல வேன் குட்டி குட்டி தான் செலக்ட். ಮೊಟ್ಟೆ ಬಜಿ ಹಾಂ ನೋ 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 ಮೇರಾ ಮೈ ತೇಸ ಮೊಟ್ಟೆ ಸೇಸ ಮೈ மொட்டை ಕುಟ್ ರಾಂದ ಪರೋಣಿ ಮೈ ಕಳ್ಳ ಮೈ ಸೈಜ್ ಪೆರುಸಾ ವಾங்கிಕೊಂಡ್ರೆ ಹಾಂ ಸೂಪರ್ ಕಾ ಸರ್ ಸಾತಲ್ಲ டாக்ஸ் மியா கேட் இல்லனா ಮ್ಯಾ ಕಟ್ ಸೇಸ மியா கேட் அந்த டாக்ஸ் ವೈಲ್ಡ್ ಲೈಫ್ ನಮ್ಮ ಪೆಟ್ಸು ಡಾಗು ಕ್ಯಾಟು மியா கேட் ದಗಡಿ ಡಾಗ್ಸ್ ಏನಾ டாக்ஸ் மியா கேட். ಅಯ್ಯೋ ತನೀಗ ಮಂಜಿನ ಕೈದಿ ಕಳೆದಬೇಕು ஓகே. ಹಾಂ ಆಯ್ತು எங்க இருந்துச்சு? இங்க முன்னாடி ஃப்ரண்ட். ஏதோ ரொம்ப நேரம் தேடி நாங்கள் இதையும் அடிக்கவே இல்லை, எவ்வளோ கடிச்சிச்சு. தேங்க்யூ. ಓಕೆ ಮೈ ಎಲ್ಲ ಸೊಕೋರ್ಸ ಮನೆ ಸಮೃದ್ಧ ಸಿಕ್ಕಡಿದ್ದಾವೆ ಹಾಗೆ ಬೀದು ಮುಟ್ಟುತ್ತವೆ. ಓಹೋ வலையில் எடுக்க வந்துட்டாங்க. வலையில் நிறைய இருக்குங்க கலெக்ஷனுங்க, ஏகப்பட்ட வலையில் கலெக்ஷன் இருக்குங்க. 5வது மாடி வந்துட்டிங்கன்னா இந்த வலைக்காப்பு அதுக்கெல்லாம் தேடுவீங்க இல்லையா, இங்கே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி வாங்கியிருக்கோம், இங்கே நிறைய இருக்கும் கலெக்ஷன்ஸ். ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வலையில் கம்மலாக தான் இருக்கும். இன்னமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பில்லு போட்டு கிளம்ப முடியாது. 2 மணி நேரம் ஆச்சு. அந்த இடுப்பில் கட்டுவாங்க இல்லையா, தெலுக்கோசம் வசதி கேட்டு வந்ததை நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப நான் என்ன சொன்னேன், அந்த பெல்ட்டு மட்டும்தான் போடணும்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சொன்னேன். பெல்ட் வாங்க போகிறேன், பெல்ட் வாங்க முன்னாடி சொன்னேன் இல்லையா. இங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் ஐட்டம் வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் செலக்ட் பண்ண இருக்காங்க. சரி பார்க்கலாம். கிருமி ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் இங்கே பேன் கேக் பார்த்தேன், பேன் கேக் கிடைக்கவே இல்லைங்க. பேன் கேக் நீ வாங்கினே சரி பொடலை வேணா. ஓகே, இது வாங்கியாச்சு. குழந்தைக்கு இது வாங்கணும். ஆனால் பூனை தான் கேட்டான். பூனை இதில் நாய் தான் இருக்குது. அப்புறம் குதிரை அதெல்லாம் இருக்குது. ஓகே, இதுதான் இடுப்பில், இதுக்கு தான் ஆக்சுவலாக வந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெல்ட் இடுப்பில் கட்டுறதுக்கு இதுக்கு தான் வந்தோம். பட் இவ்வளோ ஐட்டம் வாங்கியாச்சு. சூரிக்கு, துப்பாக்கி, வளையல் இது வாங்கினாங்க. 200 என்னமோ. இது இன்னும் என் மருமகளுக்கு ஃபவுண்டேஷன் சொன்னாங்க. நம்ம அந்த எல்லாத்துக்கும் இவ்வளோ வச்சுருங்க. பில்லு எவ்வளோ ஆச்சு? 1036 ரூபா. ஏறணும் கீழே ஒன்று எடுத்துருக்கோம், அது டோக்கன் போட்டுன்னு போகணும். மாய் வா குழந்தை தூங்கிடுச்சு. இந்த செக்ஷன் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கூட்டம் இருக்கும், மற்ற செக்ஷன்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். வீட்டுக்கு வெறும் பெல்ட் வாங்குறதுக்கு வந்தோம். கடைசியில் பெல்ட் வாங்க போகிறோம் சொன்னோம். மீராமா என்ன சொன்னேன், ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. போகலாமா? ஓகே ஓகே. சப்பாடி வீட்டுக்கு வந்தாச்சு. உருகி பாய் போடணுமா? அடுத்த வேலைக்கு இருக்கு. அவன் முருகா ஏய், யாரா பாய் போட்டது? யார் பாய் போட்டது? விக்கியா போட்டான். என்ன சாப்பிட்ட? என்ன குழம்பு சாப்பிட்ட? அண்டவா? உருண்டை குழம்பு. சரி, மதியானம் வச்சு உருண்டை குழம்பு. எத்தனை தடவை சாப்பிட்டேன்? யார் கொடுத்தது? கொடுத்துட்டானா? பரவாயில்ல. விக்கி அவனே 3 தோசை கொடுத்து உருண்டை குழம்பு கொடுத்து தலைகாயெல்லாம் போட்டிருக்கான். நான் வரத்துக்கு மணி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் டைம் என்னன்ட்டு 10:30. இப்போது இதெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி நாளைக்கு போடணும். நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். விக்கிக்கு தேங்க்ஸ் சொன்னியா? விக்கிய வாடா போடா சொல்லுவியா? என்ன சொல்லுவியா?
பெத்திங்களா விற்க வாடா போடான்னு சொல்லுமா வாடா அப்படா அடா பாவி வாடா அப்படா. இப்போ எங்கள் ஒய்ஃபு மருமக கடைக்கு போய்ட்டு வந்தால என் பையன் வந்து தோசை கொடுத்துட்ருக்கான், உருளைக்கிழங்கு கொடுத்துட்ருக்கான், பாய் போட்டிருக்கான். ஸோ அவனும் பண்ணிவிடுவான் எல்லா வேலையும். அவன் பாத்ரூம் கூட தம்பி என் பையன் க்ளீன் பண்ணுவான். ஓகே குட் நைட். தள்ளம். என்ன இதுவும் என் பையன் தான். சூரியக்கு ட்ரிம்மர் யூஸ் பண்ண இல்லையா, விக்கி கிட்ட ஊத்துறவன். சரி குட் நைட். ஒன்னு நாளை அழபாக்கம் கபா கபா. ஐயோ டூ லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபேன் போடுறேன். ஃபேன் போட்டால் பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்கும். இப்போ கரகரகர சத்தம் கேட்கும். ஃபேன் தொடச்சேன். இப்போ பாருங்கள் எப்படி சுற்று ஃபேனு. பேய் 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 மாதிரி சுற்றுது இல்லை. நல்லா காற்று விட்டேன். குட் நைட். பேய் பேய் மாதிரி சுற்று.